சூடாக இருக்கும் போது. சொல்லுதுங்களா மட்டன் டயரு செம்ம செம்ம. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிரியாணி பிடிக்கும்? மட்டன் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. பெரிய கடைங்க கம்பேர் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. உங்கள் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஒரு லேயர் வந்து கறி போடுறேன், ஒரு லேயர் வந்து ரைஸ் போடுறேன், அப்படியே அது மாதிரி வாங்குறோம். அதில் மசாலா அவ்வளோதான் போடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏதோ கேட்ரிங் ஒரு சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு கிச்சன் எடுத்து ஒரு பெருசாக வந்திருக்கானுங்க. இன்னும் முன்னோட வந்து இப்போதைக்கு ஸ்டெப் எடுத்துருக்கானுங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்பிக்கையோட கண்டிப்பாக வளருவாங்க, நம்பிக்கை இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்? முட்டையை அப்படி உள்ள வச்சு அப்படியே மேலே வந்து பிரியாணி வச்சு அது கூட 65 அப்படியே புட்டு அப்படியே மேலே வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டுன்னு வைங்களேன். கடவுளே, எத்தனை ஆண்டுகள். மாமா, நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. கைய கழுவுடா. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்ஃபர்மேஷன். வாவ், சூப்பர் 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 சூப்பர். செம செம அட்டகாசம். வாங்க. மக்களே பாருங்க, சும்மா அப்படியே லெக் பீஸா சரிக்கு சமமா வச்சிருக்காங்க. ஓபன் பண்றோம். செம மாசு போங்க. அந்த ஆவி பறக்குது, ஆவி பறக்குது. செம செம அல்டிமேட்டுங்க. அந்த மக்களே இங்க நல்லா பாருங்க, ப்ராசஸ் வந்து நம்ம 1 by 1 தான் எடுத்தோம். இவங்க வந்து எந்த ஒரு ஆடட் கலரு, அந்த அஜினோமோட்டோ, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லா மசாலாவும் பண்ணாங்க. நீங்க பிரியாணியோட கலர் மட்டும் பாருங்க, வெறும் மசாலாவோட கலர் மட்டும்தான். டேஸ்ட் பங்க அல்டிமேட். லைவா தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கோம் பாருங்க. பீஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு லெக் பீஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கனமா அவ்வளோ ஒரு பீஸ். கல்யாண பிரியாணிங்க இது, கல்யாண பிரியாணி அட்டகாசமா இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பங்கம் பங்கம் பங்கம். வாங்க வாங்க வாங்க, பட்டை கிளம்பல வாங்க. நேராக ஷாப் தான், அடுத்த ஸ்டேஷன் ஷாப் தான். உங்க பேர் சொல்லுங்க. ராஜாங்க. சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதே போல சாப்பிட்ட உடனே அவங்க நம்ம கேட்காமலே மறுபடியும் வைக்கிறாங்க. நல்லா இருக்கு, வைக்கிறாங்க, நல்லா வைக்கிறாங்க, நல்லா இருக்கு. பெரிய கடைங்க கம்பேர் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு.
பெட்டோல வந்து நம்ம சண்டேஸ்ல மட்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு ரெகுலராக கொடுக்கலாம் தான் பண்ணோம். ஓகே. நம்மளுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் ஆகிற சில விஷயம் இருக்குது. ஸோ இது சண்டே மட்டும் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கஸ்டமர் கொஞ்சம் ரீச் ஆகும். இந்த கடையில் சண்டே பெட்டோல கொடுக்குறாங்க, மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. மட்டன் வேற லெவல் ஜி. ஒன் கேஜி மட்டன் போடுறோம். ஹாய் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. ரோசி. எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? பிரியாணி ஸ்பெஷல். பிரியாணி ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிரியாணி பிடிக்கும்? மட்டன் தான் பிடிக்கும். மட்டன் தான். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பார்த்தா ஸ்பெஷலாக நல்ல சூப்பர் பீஸாக போட்டுட்டு இருக்காங்க. வாங்குறோம்ல, ரெகுலராக வாங்குறோம்ல. ரெகுலரா யார் வீட்லயும் பயங்கர செலப்ரேஷன் போல இருக்குது. மக்கா பிரியாணி இது ஃபுல்லாகவே ஒரு 3 கேஜியாக நம்ம 3 கேஜிக்கான 3 கேஜிக்கான பாத்திரம். சூப்பர். இது வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணோமா? ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து குவான்டிட்டி போடுறது. இந்த கேல்குலேஷன் எப்படி ப்ரோ? இப்போ வந்து பார்த்தா 1 கேஜி பிரியாணி வந்து பார்த்தா 180 தரீங்க. இது வந்து 3 கேஜின்றீங்க. இது ரைஸும் கறியும் 1 கேஜி போடுற மாதிரி. ஓகே. சரி சமமா? ஆமாம், சரி சமமா. ஒரு லேயர் வந்து கறி போடுறேன், ஒரு லேயர் வந்து ரைஸ் போடுறேன், அப்படியே அது மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 3300 ரூபாய். 3300. ஆமாம், இதுலேயும் ஒரு ஆளுக்கு 2 பீஸ் வச்சு வரா மாதிரி தான் வரும். ஓகே. பெரிய பீஸ் ஆனால் ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இது எத்தனை பேர் சாப்பிடலாம் ப்ரோ? இது வந்து ஒரு 20 பேர் சாப்பிடலாம் மாதிரி. 20 பேர்? 20. ஸோ இதில் வந்து எக் வந்துருக்குங்களா? எக் வராது, கேட்டரிங் எக்கு பண்ணுறதுல ஓகே கேட்டானா பண்ணி கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி பீஸாக அப்படியே போட்டுருவோம். அதில் மசாலாவோட தான் போடுறேன். ஓகே. இது நம்மளே டெலிவரி பண்ணுறோமா இல்லை அவங்க வருவாங்களா? நம்ம தான் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகே. எவ்வளோ சர்க்கிளில், எந்த கிலோமீட்டர் சர்க்கிளில் பண்ணுறீங்க டெலிவரி? எவ்வளோ தொலைவுனா பண்ணுவோம். 5 கிலோமீட்டர் இருந்தால் ஃப்ரீயாக பண்ணிடுவோம். ஓகே. கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அதுக்கேற்ற மாதிரி ஓகே சார்ஜ் பண்ணுவோம். பிரியாணி அடிக்கிறதே பார்த்தா கல்யாண பிரியாணி மாதிரி தான் அடிக்கிறீங்க பிளேட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தா குவான்டிட்டியும் அதிகமாக வேறு லெவல் குவான்டிட்டி. என் பேர் மணி, பெருங்கல்தூர்லேருந்து வரேன். உங்கள் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஓகே. லெக் பீஸோட அவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்குங்களா? ரைஸ்க்கு ஒர்க்காக இருக்குது. பெட்டரோட தரமாட்டாங்க, இந்த மாதிரி கடையில் எங்கேயும் தரமாட்டாங்க. கண்டிப்பாக. ஆமாம், கரெக்டு. பீஸை வந்து லெக் பீஸுக்கு மட்டும் தான் வைப்பாங்க மற்ற இடத்துல. ஓகே. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட் டைம் வரேங்க. ஓகே. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் மக்களே இவங்க வந்து பார்த்தா 65ல கூட வந்து பார்த்தா எந்த ஒரு கலர் மிக்சிங் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க போல நல்லா ஒரிஜினல் மசாலா இவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கேட்டரிங் ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ என் ஃப்ரெண்டு. ஓகே. இவரு இப்போ எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அப்படியா? வெற்றி இவர் பேர். இவரு கேட்டரிங் ஸ்டூடெண்ட் தான். சூப்பர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து கேட்டரிங் காலேஜ் தான் படித்தோம். ஓகே. படிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸோ நீங்களும் ஒரே கிளாஸ் மட்டும் அப்போ வந்து இப்போ ஒன்றா இருக்கோம். செம்ம ஜி, செம்ம. அவங்க பண்றானுங்க, உடைச்சு வந்திருக்கானுங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்கானுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ கேட்டரிங் ஒரு சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணானுங்க. இப்போ வந்து ஒரு கிச்சன் எடுத்து ஒரு பெருசா வந்திருக்கானுங்க. ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து இன்னும் முன்னோட வேற நிறைய இருக்கு பண்றதுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்டெப் எடுத்துருக்கானுங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நம்பிக்கையோட கண்டிப்பா வளருவானுங்க, நம்பிக்கை இருக்கு. நம்ம ஏதோ லீவ்ல அப்ப வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அவனுக்கு விட மாட்டான். இன்னைக்கு காலைல கூட வச்சுக்கலாம், நான் தூங்கிட்டு இருக்கேன். இல்ல வந்து காலில் அடிபட்டு இருக்கு பாருங்க, கால் அடிபட்டு இருக்கு. வந்து ஹெல்ப் பண்ண மச்சான், சர்ஜரி வந்து ஹெல்ப் பண்ண மச்சான். ஆயிரம் ஸோ இதுக்கு நம்ம வந்து கறி வந்து தனியாக பிரித்து தனியாக எல்லாம் பண்ணிடுறது. ஹலால் மீட் தான் எல்லாமே.
அதையும் நான் சொல்லிடுறேன், ஹலால் தான். எல்லாமே ஹலால் தான். ஹலால் தான். இது முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஐயோ வேற லெவலா இருக்கே, வேற லெவலா இருக்கே. மக்களே சும்மா மொறுங்க. வேற லெவலுங்க, வேற லெவலு. அது எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்களேன். 65 வந்து 1 போர்ஷன் வந்து 120, 10 பீசஸ் வரும். ஹாஃப் போர்ஷன் கொடுப்போம். ஹாஃப் போர்ஷன் வந்து 5 பீசஸ் வரும். அதாவது 60 rupees வரும். நம்ம கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 65. இந்த 3 தான் ஐட்டம் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ 65 பிரியாணி எவ்வளோ ப்ரோ? 65 பிரியாணி வந்து 140. 1 kg வந்து 200. ஓகே. ஸோ எத்தனை பீஸ் வரும் 65ல? 140 வந்து 5 பீசஸ் வரும். அப்புறம் வந்து 1 kg வந்து 8 பீசஸ் வரும். 65. சூப்பர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். சூப்பர். அப்படியே பிடிச்சிட்டு பாருங்க முட்டையா. செம பிரியாணி பாருங்க, இலை ஃபுல்லாக இருந்துருச்சு. குவான்டிட்டி 120க்கான குவான்டிட்டி இது சிக்கன் பிரியாணி. செம நிஜமாவேங்க. அவங்களோட மேக்கிங்ல இருந்து நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஆத்தென்டிக்கா, எவ்வளோ வந்து பார்த்தா சூப்பரா பண்ணாங்கன்றது நீங்களே கண்கூடா பார்த்தீங்க. எந்த ஒரு ஆர்டிபிஷியல், எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் கிடையாது. கலர் போடல, அஜினமோட்டோ போடல, எதுவுமே போடல. காலையில 9 மணில இருந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அட்டகாசமா வந்து பிரியாணி நமக்காக செஞ்சிருந்தாங்க. நீங்க பிரியாணியை பாருங்க, 120க்கு இலை ஃபுல்லா இவ்வளவு குவான்டிட்டி எங்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குவான்டிட்டி கிடையாது. அது மக்களே நமக்காக வந்து பார்த்தா லெக் பீஸு, இன்னொரு பீஸு நல்லா விங்ஸு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பீஸ் தரமா 120க்கான பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எக்கோட வருது, பிரெட் அல்வா அண்ட் பாத்தீங்கன்னா 2 பீஸ் நல்லா பெரிய பீஸ். லெக் பீஸா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நல்லா கொடுக்குறாங்க. குவான்டிட்டியும் பார்த்தா கொடுக்குறாங்க. நான் வந்து 65 வந்து கேட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 60 rupeesக்கான 65. இது 65 பிரியாணி அப்படின்னா அது வந்து 140 ஆகுது. அதுல வந்து பார்த்தா நார்மலா 4 பீஸ் வந்துடும். ஸோ நான் இப்போ செப்பரேட்டா வாங்கியிருக்கேன். நிஜமாவே அவங்களோட பிரியாணி கல்யாணி பிரியாணி ஸ்டைல இருக்கான்னு பார்க்கலாம் வா. ஸோ வாங்க, நோ மோர் வெயிட்டிங். செம பசியில காலையில இருந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யற மேக்கிங்லேயே வந்து பார்த்தா நம்ம வந்து அப்படியே அங்கலாய்ப்புல போயிடுச்சு எக்ஸைட்மெண்ட்ல. ஸோ எப்படி இருக்கு பார்க்கலாம். அல்டிமேட்டுங்க. ஆசம். லெக் பீஸ் செம சாஃப்டா போகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு நான் அப்படியே பிரிக்கிறேன் பாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசம். அல்டிமேட் போங்க. அண்ட் மக்களே, இது 65 பீஸ். எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. இவங்களோட ஒரிஜினல் இன்கிரீடியன்ட், ஒரிஜினல் மசாலா மட்டும்தான். அப்படி நான் ஓபன் பண்றேன் பாருங்க, அவ்வளோ சாஃப்ட். 65 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சே இல்ல, அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. 65 போக போறோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். 65 அல்டிமேட்டுங்க, வேற லெவல். பிரெட் அல்வா எல்லா ஹோட்டலையும் கிடையாது. ரொம்ப ரேரா தான், செலக்டிவா தான் வந்து பார்த்தா பிரெட் அல்வா வந்து காம்போ கொடுக்குறது. இங்க வந்து இவங்க பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்டிமேட் போங்க, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங். ஆசம். இப்ப என்ன பண்ண போறோம், முட்டைய அப்படி உள்ள வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மேல வந்து பிரியாணி வச்சு அது கூட 65 அப்படியே புட்டு அப்படியே மேல வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு வைங்களேன். கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்க பண்ணிருக்கிற. அருமை அருமை அருமை. பிரியாணிக்காக வாழ்ற சங்கம் ஏமாங்க. இவ்வளவு வெயில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்து
இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வேற லெவலா கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தேடி வந்தோமோ அதுக்கான பலன் 100%, 200% செம. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா மாமா? நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். பிரியாணிய அச்சிக்கவே முடியல. குயின் ஆஃப் பிரியாணி, பேருக்கு ஏத்த பிரியாணி தான். இதை விட்டப்பா, இது ஆடு மாடு எல்லாம் சாப்பிடணும்ல. அடடே சமைச்ச ஆட்டை இதுல வச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் இதே இலையை தூக்கி ஆட்டுக்கே போட்டுருவீங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. அருமையான பிரியாணி, அட்டகாசம். கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. தூக்கி விட்டுருவோம் மச்சான். அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொகேஷன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கீழ்கட்டையில இருந்து உள்ள வந்து ஆலமரம் பஸ் ஸ்டாண்ட்ன்றாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வருது. சோ ஒரு நல்ல கல்யாண பிரியாணி அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி சாப்பிடணும், வித்தவுட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஆடட் ஃபிளேவர்ஸ் எதுவுமே இல்லாம குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸா ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க தாராளமா பிரியாணிக்கு வேணா விசிட் பண்ணலாம். நிஜமாவேங்க அவங்க பிரியாணி அல்டிமேட். கூகுள் மேப்போட லிங்க் வந்து பார்த்தா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் மறக்காம நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நெக்ஸ்ட் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்.